பாக்கியா தன்னை ரொம்பவே அவமானப்படுத்தி அவங்களோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க சுதாகரும் செம்ம கோவத்தோட அவளுக்கு நான் யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க ஆளுங்க மூலியமா பாக்கியலட்சுமியோட குடும்பத்துல இருக்கவங்க என்னென்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க, அவங்களோட மற்ற பிரச்சனைகள் அதாவது குடும்ப பிரச்சனைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டா விசாரிச்சதுக்கு அப்புறமா ஒரு வழியா அவங்களுக்கு கோபியோட ஃப்ரெண்டு அவங்களோட கம்பெனில தான் வேலை செய்யறாங்கன்ற விஷயமே தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால அவங்களோட பொண்ணு மூலியமாவே நம்மளால பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டையே வாங்க முடியும், அவங்கள அவமானப்படுத்தி என்னோட கணக்கை தீர்த்துக்கவும் முடியும்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துக்கிட்டு அவங்களோட ஆளுங்க கிட்ட கோபியோட ஃப்ரெண்டை நான் பார்க்கணும்னு சொல்றாங்க. இதனால குழப்பம் அடைஞ்ச சுதாகரோட ஆளுங்களும் ஏன் சார் அவங்கள நீங்க ஏன் பார்க்கணும்னு கேட்க உடனே சுதாகரும் ரொம்பவே வில்லத்தனமா கோபியை என்னால டைரக்டா மீட் பண்ண முடியாது, இல்ல நடுவுல ஒரு மீடியேட்டர் தேவை தானே, அதனாலதான் கேள்வி கேட்காம அந்த ஆளை இங்க வந்து எங்கிட்ட பேச சொல்லுங்க, நான் அவனுக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க, உடனே அவன் இங்க வந்தாகணும்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அவசரமா அந்த கம்பெனிக்கு போயிட்டு கோபியோட ஃப்ரெண்டை உடனடியா அவங்க சுதாகரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆபீஸோட எம்டியே நம்மள பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியத்தோடையும் படபடப்படையும் கோபியோட ஃப்ரெண்டு, சார் என்னாச்சு சார் சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா, என்னோட யூனிட் இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு, நான் எதுவுமே பண்ணலையே, இதுக்காக என்ன கூப்பிட்டுச்சிங்கன்னு கேட்க அப்போ இந்த மாதிரி தன்னை பார்த்து இவ்வளோ படபடப்பா இருக்க கோபியோட ஃப்ரெண்டை பார்த்த சுதாகரும் லைட்டா சிரிச்சுக்கிட்டே அதாவது தான் ரொம்பவே நல்லவங்கன்ற மாதிரி காட்டிக்கிறதுக்காக அவங்க கிட்ட, ஐயோ நீங்க எதுக்காக இவ்வளோ நர்வஸா இருக்கீங்க, நான் உங்களை பாராட்டுறதுக்காக தான் கூப்பிட்டு வச்சேன், அது மட்டும் இல்லாம உங்க யூனிட்டை நீங்க ரொம்பவே பிரமாதமா பார்த்துட்டு இருக்கீங்க, அதனாலதான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு நீங்க இதே மாதிரி எப்பவுமே வேலை செய்யணும், அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு போனஸையுமே தரேன்னு சொல்லிட்டு ஒரு கார் கீ எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியத்தோட கோபியோட ஃப்ரெண்டும், சார் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே சார், நான் எப்பவும் போலதானே வேலை செஞ்சேன், இப்போ திடீர்னு அப்படின்னு கேட்க உடனே சுதாகரும் ஏன் உங்களுக்கு இந்த எம்டி கிட்ட இருந்து எதுவுமே வாங்க பிடிக்கலன்னு கேட்க உடனே கோபியோட ஃப்ரெண்டும், இல்லை சார் அப்படி சொல்லலை, நான் எதே மாதிரி தானே எப்போவுமே வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அதனால தான் கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு கேட்க உடனே சுதாகரும் நான் இப்போ இல்லை ரொம்ப நாளாவே உங்களை நோட் பண்ணிட்டு இருந்தேன், பட் அது இப்போ பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு இப்போ கார்கி வேணுமா வேணாமா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஸோ நாங்கள் போய் ஆகணும்னு சொல்லிட்டு போடிங்க, இந்தாங்க கார்கி வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ், அதாவது உங்க வேலைக்கேற்ற ஒரு சம்பளத்தோட ஒரு வேலை உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அப்பனா நமக்கு ப்ரமோஷன் கிடைக்க போதான்னு கோபியோட ஃப்ரெண்டு ரொம்பவே ஹாப்பியானது மட்டும் இல்லாம தேங்க்ஸ் சார் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சுதாகரோட மொபைல் போனுக்கு ஒரு கால் வருது, அதையுமே அவங்க பிளான் போட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது, ஆனா கோபியோட ஃப்ரெண்டுக்கு தெரியல, அதனால அவங்க சார் நீங்க பேசுங்க நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு சுதாகருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சுதாகரும் ரொம்பவே கேஷுவலா கோபியோட ஃப்ரெண்டு முன்னாடியே உட்காந்து அப்படியே அவங்க பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது சார் ஏதாவது நல்ல பொண்ணா கிடைச்சாங்களா இல்லையா, நான் என் பையனுக்கு நல்ல பொண்ணா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்க. அப்போ இதை கேட்ட உடனேயே சுதாகர் அவங்களோட பையனுக்கு ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க போலயே, பரவாயில்ல நல்லதா போச்சு, நம்ம இதை பத்தி கோபி கிட்ட சொல்லலாம், கண்டிப்பா அவனை இவங்க கிட்ட பேச வச்சா இனியாவுக்கு ஏதாவது நல்ல வாழ்க்கை கிடைக்க கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பார்க்குற மாதிரி தெரியல, ஏன்னா என்னையே உட்கார வச்சு இவ்வளோ மரியாதையாயும் இவ்வளோ அன்பாவும் நடத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் நல்ல ஆளுங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக சுதாகர் கிட்ட கொஞ்சம் தயக்கத்தோட, சார் எனக்கு என்கிட்ட ஒரு தெரிஞ்ச பொண்ணு இருக்காங்க, அவங்கள பற்றி நீங்கள் வேணா விசாரிச்சு பார்க்குறீங்களான்னு கேட்க உடனே சுதாகரும் யாருன்னு கேட்க, இல்லை சார் அவங்க என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான், அவங்க கூட ஒரு கிளவுட் கிச்சன் நடத்திட்டு இருக்கான், பட் சின்ன பிஸ்னஸ் தான், கொஞ்சம் டீசெண்டான ஃபேமிலி, அவனுமே அவனோட பொண்ணுக்காக மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கான்னு சொல்ல உடனே இதை கேட்டதுக்கு அப்புறமா சுதாகர் அடடா பரவாயில்லையே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த வேலை அவ்வளோ கஷ்டமா இல்லையேன்னு சொல்லிட்டு உடனடியா நல்ல வேலை நம்ம நினைச்சது நடக்க போதுன்னு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட அதாவது கோபியோட ஃப்ரெண்டு கிட்ட, சரி நீங்க அந்த பொண்ணோட அப்பாவை டைரக்டா என்கிட்ட வந்து நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு கூட வந்து பேச சொல்லுங்கன்னு சொல்ல இதனால ரொம்பவே ஹாப்பியோட கோபியோட ஃப்ரெண்டுமே அங்கிருந்து கிளம்பி போய் கோபி கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசலான்னு சொல்லி போகும்போதுதான் கோபி இந்த மாதிரி மேட்ரிமோனியில நம்ம நினைச்ச மாதிரி எந்த மாப்பிள்ளையுமே வர மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க போன கோபியோட ஃப்ரெண்டுமே, டே நீ என்னடா மேட்ரிமோனி வரைக்கும் இறங்கிட்ட, இங்க பாரு இது எல்லாத்தையுமே மூடி வை, நான் ஒரு சூப்பரான மாப்பிள்ளையை கொட்டிட்டு வர போறேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் அப்படி யாரை நீ பார்த்துட்டு வர போறீங்க, நாங்கெல்லாம் வேற லெவல்ல தேடிட்டு இருக்கோம், எங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அதனால சின்ன சின்ன மாப்பிள்ளை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நல்லா பெரிய வீடா இருக்கணும், நல்ல குடும்பமா இருக்கணும், நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும் சொல்ல உடனே கோபியோட ஃப்ரெண்டும் அட கை நிறைய சம்பாதிக்கிற இல்ல கை நிறைய சம்பாதிக்க கொடுக்குற ஒரு ஃபேமிலியில இருந்து
நான் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வர போறேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்பவே ஆச்சரியப்பட கோபியுமே என்ன விஷயம் யாருன்னு கேட்க உடனே அவங்களோட ஃப்ரெண்டும் டேய் சுதாகர் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கோபியும் இந்த பிஸ்னஸ் மேன் சுதாகரா நிறைய கிச்சன் வச்சு நடத்திட்டு இருக்காங்களே அவங்களான்னு கேட்க உடனே அவங்களோட ஃப்ரெண்டும் அட ஆமாடா அவங்கள தான் நான் இப்போ பார்த்துட்டு வரேன். நான் கூட அவங்களுக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ கூட என்னை கூப்பிட்டு நல்ல விதமாக பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க என்னை கூப்பிட்டது ரொம்பவே நல்லதாக போச்சு. கரெக்டாக நான் இருக்கும்போது அவங்க ஃபோனில் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அவங்களோட பையனுக்கு ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்காங்களா, அதாவது கல்யாண பொண்ணு தேடிட்டு இருக்காங்களா. அதனால நம்மளோட பொண்ணை பற்றி அவங்க கிட்ட சொல்லலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இனியாவை பற்றி அவங்க கிட்ட சொன்னேன். உடனடியாக அவங்களும் கொஞ்சம் கூட தயக்கமே படாம உன்னை நேரடியாக வந்து பேச சொல்லி சொன்னாங்கடா. ஏன் இன்னைக்கு நைட்டுனா கூட பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த டிலே பண்றது பிடிக்கவே பிடிக்காதான்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியான கோபியும் அவங்களோட அம்மா ஈஸ்வரி கிட்ட அம்மா எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து இனியாவுக்கு சம்பந்தம் வந்திருக்கு தெரியுமாமா. அவங்க ஆயிரக்கணக்கில் கிச்சனை நடத்திட்டு இருக்காங்க. கிச்சன் சொல்லக்கூடாது, அவங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸே நடத்திட்டு இருக்காங்கம்மா. அவங்க மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே நடத்திட்டு இருக்காங்க. ஏன் இங்க ஊர்ல அவங்கள தெரியாத ஆளே கிடையாது தெரியுமான்னு சொல்லிட்டு சுதாகரோட குடும்பத்தை பத்தியும் சுதாகரை பத்தியும் அவ்வளோ பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரியோட முகத்துல மிகப்பெரிய பல்பே எரிஞ்சிட்டு இருக்கு. அதாவது நம்ம நினைச்ச மாதிரி நம்மளோட பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல கௌரவமா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோன்ற ஒரு கனவு கோட்டையை அவங்க இப்பவே கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனடியா அவங்களுமே கோபி கிட்ட டேய் நீ சீக்கிரமா அவங்கள போய் பார்த்துட்டு வா, இன்னைக்கு நைட்டே வர சொல்லி சொன்னாங்களே, எதுக்காக இந்த விஷயத்துல எல்லாம் டிலே பண்ணணும். போப்போ இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அந்த மாப்பிள்ளையும் அந்த ஆளையும் பார்த்துட்டு வந்துரு, நம்ம நாளைக்கே கூட நிச்சயத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி ரொம்பவே ஓவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஆனா கோபியும் அம்மா முதல்ல நான் அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரேன். ஏன்னா இவங்க இவ்வளவு பெரிய ஆளா இருந்துகிட்டு நம்மளோட குடும்பத்துல அதுவும் இவ்வளவு சின்ன குடும்பத்துல எல்லாம் இப்படி சம்மந்தம் வச்சுப்பாங்கன்னு என்னால கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியல. சோ அதை பத்தி அவங்க கிட்ட கிளியரா கேட்கணும்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் அதான் அவங்களே நம்ம குடும்பம் பரவாயில்லன்றதுக்காக தானே உன்னை வந்து நேரடியாவே பேச சொல்லி சொன்னாங்க. இதுல என்ன மேலே கீழேன்னு பார்த்துட்டு இருக்க, எல்லாமே ஒண்ணுதான், மனசு ஒத்து போனாவே போதும், பையன் நல்ல பையனா இருக்கான மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எந்த ஈஸ்வரி ஸ்டேட்டஸ் முக்கியம் செல்வியோட பையனுக்கு நம்மளோட பொண்ணை பார்க்க கூட தகுதியே இல்லாத மாதிரி அவங்களோட ஸ்டேட்டஸை பத்தியும் தகுதியை பத்தியும் எவ்வளோ மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருந்தாங்களோ. ஆனா இப்போ அவங்களுக்கு அவங்கள விட மேல ஒரு மிகப்பெரிய இடத்துல சம்பந்தம் வந்ததுக்கு அப்புறமா அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாதது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அதெல்லாம் முக்கியமே இல்லைன்னு கூட வாய் கூசாம கோபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த ஈஸ்வரிக்கு ஒரு சரியான ஆப்பு இதுக்கப்புறமா பாக்கியா இந்த சம்மந்தத்திலுமே வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுதாகர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தான் நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால தெரிஞ்சே ஈனியாவை அந்த பதக்குழியில மட்டும் தள்ளிவிட மாட்டாங்க. பட் இதுக்கப்புறமா ஈஸ்வரிக்கு எந்த மாதிரியான பதிலடி பாக்கியா கொடுக்க போறாங்கன்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் இதை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காத கோபியும் உடனடியா அவங்களோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சுதாகரை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கே போறாங்க. அப்போ கரெக்டா அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த சுதாகரும் கோபியை பார்த்த உடனேயே மனசுக்குள்ளேயே நான் நினைச்சதை இவனை வச்சுதான் நிறைவேற்ற போறேன். குறிப்பா அந்த ஹோட்டலை இப்ப வாங்குறது கூட எனக்கு அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல, அவளை நான் பழி வாங்கி ஆகணும். என்ன அவமானப்படுத்தினால அவளை அந்த ஹோட்டலை விட்டு காலி பண்றது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தை விட்டே காலி பண்ண வைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்பவே கேவலமா கொடூரமான பிளான போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் கோபியை வச்சு நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு அதை பண்ணிக்கிட்டு கோபியை ரொம்பவே சிரிச்ச முகத்தோட ரொம்ப நல்லவங்க மாதிரி வரவேற்றுட்டு இருக்க. அப்போ இந்த மாதிரி தாங்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாவும் சகஜமாவும் பேச ஆரம்பிக்கிற சுதாகரை பார்த்துட்டு கோபி ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட நான் டைரக்டாவே கேட்குறேன்னு நினைக்காதீங்க, எங்களோட குடும்பம் கொஞ்சம் சின்ன குடும்பம் தான், உங்கள் ஸ்டேட்டஸ் அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீங்கள் எதுக்காக எங்கள் கூட சம்மந்தம் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க உடனே சுதாகரும் தன்னோட பொய்களை அளந்து விட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எனக்குலாம் எந்த ஸ்டேட்டஸும் முக்கியம் கிடையாது, எனக்கு என்னோட பசங்க நல்லா இருந்தால் போதும், என் பையனுக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு பொண்ணு கிடைச்சா போதும். உங்களோட குடும்பம் நல்ல குடும்பம்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பசங்களுமே நல்ல வேலையில் இருக்காங்களாமா, குடும்பத்தையுமே நல்லா கவனிச்சுக்கிறாங்களாம். அதே மாதிரி உங்கள் பொண்ணுமே சும்மா இல்லையே ஒரு ரிப்போர்ட்டரா இருக்காங்களாமா. ஸோ சொந்த காலில் நிற்கிற மருமக கிடைக்க எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். அதனால தான் உங்கள் பொண்ணோட பேட்டி எல்லாத்தையுமே பார்த்தேன், ரொம்பவே பிரமாதமான டேலண்ட்லாம் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அவங்கள பார்க்கும் போதே நல்ல பொண்ணு நல்ல குடும்பம்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அதை பற்றி உங்ககிட்ட கேட்க வந்தேன். நீங்களுமே என் பையனை பாருங்க, இதுதான் என் பையன் ஃபோட்டோ. அவனுமே இந்த மாதிரி என்னோட பிஸ்னஸை தான் எடுத்து நடத்திட்டு இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல பிஸ்னஸ் பண்ணுறான். என் ஃபியூச்சரில் என்னோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணுறது அவன் மட்டும்தான் இருப்பான். ஸோ இந்த சாம்ராஜ்யமே அவனுக்கு கீழே தான் வரப்போகுது.
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோபியோட மனசுல பணத்தை ஆசையை விதைக்கிறதுக்காகவே தன்னோட பையனை பத்தியும் அந்த சாம்ராஜ்யத்தோட பெருமையை பத்தியுமே அப்படி பேசிட்டு இருக்காங்க. இதனால கரெக்டா கோபி சுதாகர் நினைச்ச மாதிரி அவங்களோட வலையில விழுந்தது மட்டும் இல்லாம ரொம்பவே ஹாப்பியோட எங்களுக்கு இந்த சம்மந்தம் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுவும் வீட்டுல இதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம சொல்லிடுறாங்க. பட் அவங்களுக்கு மனசுக்குள்ள கண்டிப்பா பாக்கியாவுக்கு இதுல அப்போசிஷனே இருக்காது. ஏன்னா அவ நினைச்ச மாதிரியே இப்போ இனியா வேலைக்கும் தான் போயிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த குடும்பமும் நல்ல குடும்பம் பெரிய குடும்பம்னு அவளுக்கே நம்ம புரிய வச்சலாம்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கோம். சுதாகரும் இவ்வளவு அவசரப்பட்டுலாம் எந்த பதிலும் சொல்ல தேவையில்ல. நீங்க நாளைக்கு உங்களோட குடும்பத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. நாங்க நாளைக்கே கூட வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வந்துடுறேன்னு சொல்றாங்க. ஆனா கோபியோ அவசர கொடுக்கத்தனமா, சார் வீட்டுல எல்லாரையும் நான் சமாளிச்சுப்பேன், எல்லாரும் என் பேச்சை தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பெருமையை கொஞ்சம் சொல்லிட்டு நீங்க நாளைக்கே பையனை நேரடியாக வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நம்ம இந்த சம்பந்தத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சுதாகர் பரவாயில்லையே, நம்ம நினைச்சது சீக்கிரமா நடந்து முடிய போதே என்ற ஒரு சந்தோஷத்தோட இருக்கு. ஆனா இன்னொரு பக்கமும் வீட்டுக்கு போன கோபியோ ஈஸ்வரி கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல ஈஸ்வரியும் இதனால ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. ஆனா பக்கத்துல இருக்க செழியனும், அப்பா முதல்ல இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட சொல்லியாகணும், அப்படி இல்லைன்னா நாளைக்கு அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் அவ என்ன பிரச்சனை பண்ண போறா, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவளை எனக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியும்னு சொல்ல உடனே கோபியும் இல்லம்மா செழியன் சொல்றதான் கரெக்ட், ஏன்னா இவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, இவங்களோட சம்பந்தம் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும், பட் அதை பத்தி எல்லாம் பாக்கியாவுக்கு சரியா தெரியாது, அவ பாட்டுக்கு ஏதாவது பேசி விட்டுருவா, அதனால நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை தான் வீணாகும்னு சொல்லிட்டு நான் முதலையே பாக்கியா கிட்ட இதை பத்தி பேசியாகணும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க ஃபோன் காலில் பாக்கியா கிட்ட இங்க பாரு பாக்கியா, நாளைக்கு இனியாவை பார்க்கறதுக்காக ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, ஸோ அதனால தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாம இருன்னு சொல்ல இதனால ரொம்பவே ஷாக் ஆன பாக்கியாவும் செம்ம கோபத்தோட உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க. ஆனா கோபியும் தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாள் அமைதியாரு, அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா பாக்கியாவோ கோபியோட பேச்சையே கேட்காம இப்பதான் அவளோட லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்காக வேலைக்கு வரைக்குமே போயிட்டு இருக்கா. ஆனா நீங்க எதுக்காக அவளோட லைஃப்ல இப்படி தலையிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க. ஆனா கோபியோ ப்ளீஸ் பாக்கியா தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாள் அமைதியாரு, எல்லாத்தையுமே நாளைக்கு பேசிக்கலாம் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இதனால பாக்கியா செம்ம டென்ஷனோட இருக்கிறது மட்டும் இல்லாம இனியா கிட்ட இதை பத்தி எப்படிதான் சொல்றதுன்னு சொல்லிட்டு தயக்கத்தோட இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஈஸ்வரி இனியாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. இதனால இனியாவுமே ரொம்பவே சோகத்தோட நம்மளால இதுக்கப்புறமா ஆகாஷ் கூட சேர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னுமே மனசுக்குள்ள ஆகாஷை தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. செம்ம வில்லத்தனத்தோட பாக்கியாவை அசிங்கப்படுத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானையே போட்டுட்டு இருக்காங்க. சோ காய்ஸ் இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, சுதாகர் கோபி மூலயமா பாக்கியாவை பழிவாங்கிறதுக்காக இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க. ஸோ இதுல இருந்து பாக்கியா எப்படிதான் தன்னையும் தன்னோட பொண்ணையும் காப்பாத்திக்க போறாங்க, தன்னோட சுயமரியாதையுமே விட்டு கொடுக்காம தன்னோட பிசினஸையுமே அவங்க எப்படிதான் காப்பாத்திக்க போறாங்க, அடுத்து பாக்கியா என்னதான் பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம கோபி எப்பதான் பாக்கியா எதுக்காக இவ்வளோ ஸ்டபனா இருக்காங்கன்றத புரிஞ்சுக்க போறாங்க, அண்ட் ஆல்சோ ஈஸ்வரி எப்பதான் திருந்த போறாங்க, அவங்க எப்பதான் பாக்கியாவோட நிலைமையுமே யோசிச்சு பார்க்க போறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்தா இதை பத்தி புரிய வரும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையுமே ஞாபகமா கமெண்ட்ல சொல்லிருங்க.